இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, பாட்டிய பாத்தீங்களா அண்ணி? நான் வந்தது கூட தெரியாம படுத்திருக்காங்க. பாட்டி எழுத்துறீங்க பாட்டி. ஓ, தகவல் தெரிஞ்சு இவ வந்துட்டாளா? இவ எங்க இருக்கா? அங்க எல்லாரும் இவ கோவிலுக்கு வருவான்னு அங்க போய் காத்திருக்காங்க. அம்மா, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் நானும் சித்தப்பாவும் சேர்ந்து பண்ண பிளான் தான். அவங்க இங்க இருந்தா லட்சு வீட்டுக்கு வர முடியாது. அப்படியே வந்தாலும் அவங்க லட்சுவை சும்மா விட மாட்டாங்க. அவங்க இங்கே அடிச்சு வச்சிருவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம லட்சு பாட்டியை பார்த்துட்டு போறதுக்காக நாங்க இப்படி பண்ணோம். பாட்டி பாட்டி எழுத்துறீங்க பாட்டி. பாட்டி பாட்டி கடவுளே, இங்க பாரு லட்சுமி, முதல்ல இங்க இருந்து போயிடு. என்ன நீ சொல்றீங்க? லட்சு, அவங்க கோயில்ல இருந்து நீ வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு உன்னை தேடி இங்கே வந்துட்டாங்க. இனி நீ இங்க இருந்தா சரியா வராது. அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள போயிடு. இல்லனா அவங்க இங்க இருந்து உன்னை போகவே விட மாட்டாங்க. டேய் குட்டி, பாட்டியை இப்படியே விட்டுட்டு நான் எப்படிடா போறது? ஐயோ, நீ பாட்டி பத்தி கவலைப்படாத. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அதான் நீ வந்து பாத்துட்டல, நீ ஒன்னும் ஆகாது. நீ கிளம்பு லட்சு. அவங்க வந்து பாத்துட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. பாட்டி, ஐயோ, லட்சுமி, அவன் சொல்றது சரிதான். தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ கிளம்பு. டேய், அவ செருப்பிக்கு தாண்டா இருக்கு, விடாதீங்கடா. கிளம்பு. அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. நீ சீக்கிரமா போயிடு. போ லட்சு, சீக்கிரம் போ. அடியே மோகனவல்லி, உன் மாமனையும் உன் தம்பியும் ஒழுங்கு மரியாதையா உள்ள போக சொல்லு. இல்ல என் கையால வெட்டு வாங்கி சாமிக்க. டேய் டேய் டேய், போயிடலாம்டா. அது ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கு. உள்ள போயிடலாம், வாடா. நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க, சொல்லிட்டேன். மரியாதையா அந்த அருவாளை கீழே போடு. டேய், போதும்டா. எனக்கு நீ புத்தி சொல்றியா? நான் வேணுங்கிறப்ப உன்கிட்ட வந்து அதெல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப மரியாதையா உள்ள போடா. ஏய், உன் கழுத்துல இருந்து போயிட்டே இருப்பேன். அருவாளை கீழே போடுன்றல. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? டேய், உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா. மக வயசுல இருக்கிற பொண்ணு வாழ்க்கைய கெடுக்கணும்னு வெறி பிடிச்சு அதே நாய் தானே நீ. என்ன சொன்ன? என்ன நீ கொன்னுடுவியா? அத நீ கொல்லும் போது பாத்துக்கலாம். வியாக்கியான பேசாம இப்ப நீ உள்ள போ. போடா. அந்த கழுவி அருவாள்ல கழுத்துல போட்டாலும் போட்டோம். ஏ குட்டி, பாட்டி, கதவை இழுத்து சாத்துறா. குட்டி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ ரொம்ப தப்பு பண்ற. அடி போடி. நீ பண்றது மட்டும் ரொம்ப லட்சணம். பெருசா பேச வந்துட்டான். போடி இவளே, கழுவி செத்துருவா. என் பேத்தியை வரவழைச்சு தாலி கட்டலாம்னு மனக்கணக்கு போட்டீங்கல்ல. என் பேத்தி யாருன்னு நினைச்ச? அவ அந்த நல்லூர் அம்மன் புள்ள. அந்த அம்மன் இருக்க இந்த மண்ணுல உங்க ஆட்டம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. போடி. அம்மனி, நீங்க வந்துட்டியா? நான் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தேன். சின்னப்பா, லட்சு உன் நம்பருக்கு போன் பண்ணி பார்த்துட்டு லைன் கிடைக்கலன்னு வீட்டு நம்பருக்கு போன் பண்ணி வீட்டுக்கே வந்துருச்சு. அதுக்குள்ள லட்சு வீட்டுக்கு வந்ததை கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டாங்க. என் கிழவி வைரமா, கதவு தர வரேன்னு சொல்றேன்ல. யோ மாமா, கத்திக்கிட்டே கடை. நான் அம்மனி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. அம்மனி, இந்தா உனக்காக உன் கல்யாண போட்டோவை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். கதவு தர. டே பைரவா, நமக்கு நேரம் இல்ல. லட்சுமி உடனே இங்க இருந்து பத்திரமா அனுப்பி ஆகணும்.
அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். அந்த கஜேந்திரன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கதவை உடைச்சிட்டு வந்தாலும் வந்துருவான். தரங்கறல டேய், இருடா. தர. அதனால லட்சுமி இப்பயே அனுப்புறதா நல்லது. லட்சுமி நீ கிளம்புமா. இனி நீ இங்க இருக்கிறது சரியா வராது. ஏய் கிழவி, தரங்கறல தர தர தர. பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு பாட்டி? பைரவ அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு. உங்களை இப்படி விட்டுட்டு நான் எப்படி பாட்டி போவேன்? லட்சுமி நீ எதுக்காகவும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கா விதி வந்து போனாதான் உண்டு. ஓ ஆத்தா அந்த நல்லூர் அம்மன் நம்மளை எப்பவும் கைவிட மாட்டா. கதவை தர கிழவி, இல்லன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன். தர, இல்ல வேற மாதிரி நடக்கும். டேய் போடா. ஓ மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு வேற ஆளை பாரு. வேற என்னமோ நடக்குமாம்ல. விடியிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே கடை. டேய் கிழவி, கிழவி அவளை விடாத கிழவி. டேய் பைரவா இப்படி உட்கார்றா. கிழவி கதவு தரங்கறல. ஏ கிழவி, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன்? கதவை திறந்து தொலைய. ஏய் இப்ப மட்டும் கதவு திறந்துட்டு வந்தனவையே, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். வெட்டி கண்டத்தனமா போட்டுருவ சொல்லிட்டேன். ஏய் என்னடா எல்லாரும் சேர்ந்து அந்த ஓடுகளைய தப்பிக்க விட்டுட்டீங்கல்ல? பாட்டி லட்சு தனியா போயிட்டு வால. அவ தனியா திரும்பி திரும்பி நம்மளையே பார்த்துட்டு போறத பார்த்ததும் எனக்கு மனசே கேட்கல பாட்டி. டேய் குட்டி, லட்சுமிக்கு அந்த நல்லூர் அம்மன் துணை எப்பவும் உண்டு. அவ போயிடுவா, நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவ நல்லவடா, அவளுக்கு எதுவும் ஆகாது. ம். இல்ல சார், சிஸ்டர் தனியா வந்தாங்க. அதான் அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு வந்தோம் சார். நீங்க இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டதே போதும். இதுக்கப்புறம் நான் கொண்டு போய் விட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சார், சிஸ்டர் யார், உங்க ஒய்ஃபா சார்? சார் நீங்க முறைக்கிறதுலயே அவங்க உங்க ஒய்ஃப் தான் தெரிஞ்சு போச்சு சார். டேய் சிஸ்டரை கூட்டிட்டு போறதுக்கு சாரே வந்துட்டாரு. நமக்கு வேலை முடிஞ்சது, நாம போலாம் வாங்க. ஏய், இந்த நேரத்துல தனியா வர்றது சேஃப் இல்லைன்னு தெரியாதா? இது ஒண்ணும் உன் கிராமம் இல்ல. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சரி வா, வந்து கார்ல ஏறு. ப்ளீஸ் லட்சுமி, அன்னைக்கு மால்ல ஓடி போன மாதிரி மறுபடியும் ஓடி போயிடாத. கார்ல ஏறு வா, அப்புறம் பேசிக்கலாம்.